உலகத்துல வரப்போற அடுத்து மிகப்பெரிய ஆபத்து. இந்த ஆபத்தால உலக நாடுகள் எல்லாம் பாதிக்க போகுது. முக்கியமா யூரோப் கண்ட்ரி மிகப்பெரிய ஒரு டிசிஷன் எடுக்க போறாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நடக்க போகும் பேரழிவுகள் என்னென்ன? இதனால உலக நாடுகள் என்ன பாதிப்பு அடைய போகுது? இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படுமா? முக்கியமா தமிழ்நாடுக்கு என்ன பாதிப்பு அடைய போகுது? இது ரொம்ப ஷாக்கிங்காவும் இருக்க போகுது. நிறைய பேருக்கு இப்படிதான் நடக்குமா அப்படின்னு தோண போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா இந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும். வெல்கம் டு தி சேனல். நான் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ்க்கு டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக இந்த உலகம் எப்படி சுழண்டு போயிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுலேருந்து ஏஐ வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய துறைகளில் வேலைவாய்ப்பின்மை, அது மட்டும் இல்லாமல் மேன் பவரை கம்மி பண்ணுறன்னு நிறைய பேருடைய அடி வயிற்றுல கையை வச்சிருக்காங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதன் மூலியமாக உலக நாடுகள் எல்லாருமே இதை டிபெண்ட் பண்ணியே இருக்கு. முக்கியமா இதுல மேஜர் ரோல் பிளே பண்ற 2 கண்ட்ரி. ஆனா இவங்களுக்கு மாற்றாக நாங்க ஒரு இறையாண்மைக்கு உட்பட்ட ஒரு ஏஐ உருவாக்க போறோம் அப்படின்னு யூரோப் முடிவு எடுத்திருக்காங்க. இந்த முடிவு அவங்க ஏன் எடுத்தாங்க? இதனால அந்த முடிவு எடுக்கிறதால யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம் அப்படின்னு நிறைய கேள்விகள் அடங்கியிருக்கு இதுல. முக்கியமா ஏன் இந்த ஏஐ இறையாண்மை அப்படின்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னா, தனக்கு தேவையான ஏஐ மாடல்ஸ், தனக்கு தேவையான ஏஐ ஸ்கிரிப்ட், தனக்கு தேவையான ஏஐ டேட்டாவை நம்மளே உருவாக்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, வேற எந்த நாட்டையும் சாராமல், யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இண்டிவிஜுவலாக இருக்கலாம், இண்டிபெண்டாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற உலக நாடுகள் எல்லாமே டெக்னாலஜி வைஸ் யார் ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 நாடுகள் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்போவுமே 2 நாடுகள் இருப்பாங்க, டாப்பில் இருப்பாங்க. அமெரிக்கா, கூகுள், மைக்ரோசாஃப்ட், நெவிடியா. சீனா, அலிபாபா, டென்சன், ஹுவாய். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த சொன்ன 6 டெக்னாலஜி தான் உலகம் ஃபுல்லாகவே ரொம்ப மேஜராக பயன்படுத்துவாங்க. நம்ம அமெரிக்க டெக்னாலஜியை பயன்படுத்தணும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த டெக்னாலஜி மூலியமாக அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், அவங்க இதுதான் செய்யணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதை தான் நம்ம இங்கே செய்ய முடியும். அதை மாற்றி நம்மளால் எதுவும் செய்ய முடியாது. இன்றைக்கி இந்த ஓஎஸில் அப்டேட் பண்ணணும்னா அப்டேட் பண்ணி தான் ஆகணும். அதை நம்ம மாற்றவே முடியாது. அதே மாதிரி இந்த வைரஸ், இந்த சாஃப்ட்வேரு அப்படின்னு அதை நிர்ணயிக்கிறது வேற ஒருத்தவங்களாம் இருக்காங்க. பட் நம்ம என்ன தான் அதை பே பண்ணாலும், அதை நம்ம பை பண்ணாலுமே, பட் அதுக்குள்ள ஒரு ஒரு செக்யூரிட்டி அந்த தன்மை பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூரோப் ஏன் இதை ரொம்ப ஒரி பண்ணுறாங்க? யூரோப்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ பார்த்திங்கன்னா அமெரிக்கா பார்த்திங்கன்னா ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுற நாடு. ஆனால் சைனா ஒரு மேனுஃபேக்சரிங் நாடு. இது 2க்கு நடுவில் இருக்கிறது தான் யூரோப். ஸோ இந்த யூரோப் தன்னை ஒரு பெரிய இண்டிபெண்ட்டாக காமிக்கணும். அதாவது அவங்களுடைய இறையாண்மைக்கு உட்பட்டு ஒரு ஏஐ உருவாக்கணும். அந்த ஏஐ மூலயமாக கவர்மெண்ட் டேட்டாஸ், எம்ப்ளாயீஸு, அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாமே அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் அந்த ஏஐயில் சேவ் ஆகிருக்கும். இதன் மூலயமாக நாளை இன் ஃப்யூச்சரில் இதை வச்சு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுக்கலாம். பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ் மட்டும் இல்லாமல் இதை வச்சு ஹேக் பண்ணலாம், டேட்டாவை லீக் பண்ணலாம், ஜியோ பாலிட்டிக்ஸ் பண்ணுறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதனால தான் அவங்க ஒரி பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ரீசனாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா யூரோப் கண்ட்ரி தன்னை ஒரு அடுத்த மேஜர், அதாவது யூரோப் கண்ட்ரிஸ்னால் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி 1 கண்ட்ரிஸ், அது ஒரு டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு 4 to 5, 10 up to 10 கண்ட்ரிஸ் இருக்குது யூரோப் கண்ட்ரீஸில். ஸோ அவங்க எல்லாமே ஒன்றிணைஞ்சு நம்ம ஏன் இவங்கள சார்ந்து இருக்கணும்? முக்கியமாக யூஎஸ், அது மட்டும் இல்லாமல் சைனா, இவங்கள சார்ந்து நம்ம ஏன் இருக்கணும்? இப்போ சைனா ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. இந்த சுப்ரீம் பவர் இருக்கு இல்லைங்களா, அதாவது எங்கேயுமே கிடைக்காத அதீத ஒரு கனிம வளங்கள். இந்த கனிம வளங்கள் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அது ரேர் மெட்டீரியல். அந்த கனிம வளங்கள் ரேர் மெட்டீரியல் சைனாவில் மட்டும்தான் கிடைக்கும். அப்போ சைனாவில் மட்டும் கிடைக்குது அப்படின்னா அவங்க அதுக்கான பொருளுக்கான டிமாண்டை நிர்ணயிக்க முடியும். அந்த டிமாண்ட் நிர்ணயிக்கிறது மூலியமாக அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அடைவாங்க. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கு. ஸோ அதை தான் இங்கே யூரோப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு எங்களுடைய ஃப்யூச்சருக்கு, எங்களுடைய எதிர்கால கொள்கைக்கு, எங்களுடைய நாட்டோடைய பாதுகாப்புக்கு நாங்கள் இதை கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிறாங்க. சைபர் ரிஸ்க்கு, சப்ளை செயின் த்ரெட்டு, இது எல்லாமே சேர்ந்து வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ யூரோப்போடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கான சிப்பு, நமக்கான ஏஐ நம்மளே உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய பிளான். அது மட்டும் இல்லாமல் இந்த அமேசான், கூகுள் க்ளவுடு இதை சார்ந்து இல்லாமல் புதுசாக ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம் உருவாக்க போகிறோம். அதுக்கு அவங்கள்ட்ட என்ன சோர்ஸ் இருக்குது,
அவங்கள்ட்ட என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அவங்கள்ட்ட. யூரோப் ஏஐ மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து மிஸ்ட்ரல் ஏஐ இருக்குது, ஜெர்மனிலேருந்து ஆல்ஃபா ஆல்ஃபா இருக்குது, இயு லுமி அண்ட் சூப்பர் கம்ப்யூட்டர் இது எல்லாமே யூரோப்பியன் எல்எல்எம் மாடல் உருவாக்குது. இதன் மூலியமாக அவங்க தனியாக ஒரு ஏஐ உருவாக்கி ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ், ஒரு கிளவுட் ஃபேக்ட்ரியை உருவாக்கி அதன் மூலியமாக அவங்களுடைய அந்த கண்ட்ரோலை எடுத்துக்கலாம். முக்கியமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த செக்யூரிட்டி ரிஸ்க்கும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இதன் மூலியமாக ஜியோ பாலிட்டிக்ஸ், பொலிட்டிக்கல் ப்ரெஷர், டேட்டா லீக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து பாதுகாத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு இது. ஸோ நாளைக்கு யூரோப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஏஐ உள்ள கூகுள் மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏஐ உருவாக்க போகிறாங்க. இந்த உருவாக்குதல் மூலியமாக இந்தியாவுக்கு என்ன நன்மைகள் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் வரலாம். நமக்கான ஒரு தேர்டாக அடுத்த ஒரு பவர் ஒன்று உருவாக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ யுஎஸ் அண்ட் சைனாவை டிபெண்ட் பண்ணியே இருக்கும். அப்போ இன்னொரு ஏஐ வரும் பொழுது, இன்னொரு பெரிய க்ளவுட் பிளாட்ஃபார்ம் வரும் பொழுது, அப்போது அந்த இடத்துல காம்படிஷன்ஸ் அதிகமாகும். காம்படிஷன் அதிகமாகும் பொழுது இந்தியா போன்ற மிகப்பெரிய பாப்புலேஷன்ஸ் உள்ள கண்ட்ரியை டிமாண்ட் வைக்கலாம். பாப்புலேஷன் மட்டும் கிடையாது, லைக் மேன் பவர், டெக்னாலஜியில் நம்மளுடைய இன்வால்மெண்ட், டெக்னாலஜியில் நம்மளுடைய சிட்டிசன்ஸு, நம்மளுடைய அவங்களோட நாலேஜ், அவங்களுடைய விஷயம் எல்லாமே இதில் வந்து ஒரு அப்ளிகபிள் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த கிளவுட் ஏஐ மூலயமாக இந்தியா ஒரு சில விஷயங்களை நிர்ணயிக்க முடியும். முக்கியமாக சந்தைகளில் இப்போ எந்த ஏஐ நம்ம வாங்கலாம், எந்த ஏஐ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இந்தியா மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், முக்கியமாக சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இங்கே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் HCL, அது மட்டும் இல்லாமல் TCS, டெக் மகேந்திரா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த ஏஐ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணது இப்போ 2025க்கு அப்புறமா. ஸோ அதை எல்லாமே இன்னொரு ஓப்பன் ஏஐ வரும்பொழுது, இன்னொரு ஆர்டிஃபிஷியல் வரும்பொழுது இங்கே டிமாண்டை கிரியேட் பண்ணி அதுக்கான ஒரு காஸ்ட்டை கம்மி பண்ணி நம்மளுடைய வேலைகளை அதிகமாக்கலாம். இங்கே நிறைய சோர்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு சூழலாக பார்க்கப்படுது. ஸோ இதனால் இந்தியாவுடைய ஐடி கம்பெனிஸ்க்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பேட். அது வந்து அவங்க எப்படி பயன்படுத்த போகிறாங்க, எந்த மாதிரி அந்த சோர்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது. ஏன்னா யூரோப் புதுசாக ஒன்று அறிவிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்க கண்டிப்பாக எடுத்த உடனே பெரிய காஸ்ட்டை வச்சு அதை சேல் பண்ண முடியாது. ஏன்னா அதனுடைய பெனிஃபிட்ஸ் முதல்ல மக்கள் உணரணும். முக்கியமாக இன்வெஸ்டர்ஸ் அதை நம்பணும். ஸோ அந்த ட்ரஸ்ட்டை எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம் கொண்டு வருவாங்க. இப்போ எப்படி நம்ம ஊரில் ஜியோ அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சோ, ஜியோ ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் இலவசமாக கொடுத்தாங்க. 5G 4G இந்த அன்லிமிட்டெட் டேட்டா பேக், இதன் மூலியமாக அவங்க கவர்ந்தாங்க மக்களை. ஸோ அதுதான் இங்கே இவங்க அப்ளிகேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு இங்கே டெக்னாலஜி வட்டாரங்களை சொல்கிறாங்க. ஒருவேளை இது நடந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஒரு காஸ்ட்டில் இருக்குங்களா, அந்த காஸ்ட்டு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஈஸியாக எல்லாத்துக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எந்த அளவுக்கு மற்ற ஓப்பன் ஏஐயை கம்பேர் பண்ணும் பொழுது, இல்லை ChatGPT கம்பேர் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு அதனுடைய தரம் இருக்குது, எந்த அளவுக்கு சர்ச் என்ஜின்ஸ் வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம மொத்தமாக இதை முடிவு செய்யவே முடியும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் 2026 ஆரம்பிக்க போகுது. இதில் டெக்னாலஜி வார், US விசஸ் சைனா விசஸ் வந்து பார்த்திங்கன்னா யூரோப் கண்ட்ரிஸ், இது மூணுமே மிகப்பெரிய காம்படிஷனில் உருவாக்க போகிறாங்க. அடுத்த ஒரு டெக் வார், ஒரு கோல்டு வார் ஒன்று உருவாகுது. இந்த கோல்டு வாரில் இது வரைக்குமே சைனாவும் யூஎஸும் இருந்தாங்க. இப்போ யூரோப் வந்து இது கூட ஜாயின் ஆக போகிறாங்க. இந்த வாரில் யார் ஜெயிக்க போகிறாங்க, யாருடைய மாடல்ஸ் ரொம்ப அதிகமாக பேசப்பட போகுது, யாருடைய ஏஐ ரொம்ப அதிகமாக பாப்புலர் ஆக போகுது அப்படின்னு எல்லாமே நமக்கு பின்வரும் காலங்கள்லாம் தெரிய வரும். ஆனால் இது இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க போகுது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் என்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது, என்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வரப்போகுது, இதனால் மக்களுக்கு என்ன பயன் பெற போகுது, இதனால் என்ன சாதகம் என்ன பாதகம் அப்படின்னு நிறைய டிபேட்ஸ்குள்ளான விஷயங்கள் நிறையவே உள்ள அடங்கியிருக்கு. ஸோ இது மாதிரி செய்திகளில் இந்த மாதிரி நீங்கள் இன்ஃபர்மேஷனில் நீங்கள் வந்து டெய்லி வீடியோஸாக அல்லது ஒரு 8 to 10 minutes வீடியோவை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள், இந்த ஏஐ மூலயமாக உங்களுடைய கருத்துக்களை சாதகமாக பாதகமாக அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.